ஹலோ ஆர்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஸோ இன்றைக்கி நம்ம டேயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். குட்டி பொண்ணு அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் போன வீடியோவில் கூட அவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு ஒன் ஷாட் தாண்டா. மை எக்ஸ் இஸ் மை ரூட் சிஇஓ. ஓகே, டேயாங்கோட ஒன் ஷாட் தான். ஸோ குட்டி பொண்ணு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ண ஆர்மி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸோடையும் வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகேவா? அண்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ பெட்டர் ஹியரிங்க்காக ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரொம்பவே பதட்டமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. நீங்கள் உங்கள் கையை நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் கை அப்படியே ஆடுது. கை கால் எல்லாமே விடன்னு ஆடுது. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ சீனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஸோ உங்கள் நேம் லீ வயன். உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லைடா. நீங்கள் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். உங்கள் அப்பா நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்போதே இறந்துட்டார். ஸோ உங்கள் அம்மா தான் உங்களை வளர்த்துருப்பாங்க. பட் உங்கள் அப்பா இல்லாத குறைய உங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. அந்த அளவுக்கு உங்கள் அம்மா உங்களை ரொம்பவே கேரிங் அண்டு ரொம்பவே அக்கறையாக பார்த்துப்பாங்க. உங்கள் அம்மா பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு அயன் லேடினே சொல்லலாம். ரொம்பவே போல்டான ஒரு பொண்ணு. அவங்க தான் வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணி உங்களை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ சில ஹெல்த் இஷ்யூனால் உங்கள் அம்மா இப்போ உங்கள் கூட இல்லை. அவங்களுமே இறந்துருப்பாங்க. உங்களுக்கு இப்போ 23 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் மாஸ்டர் டிகிரியை முடிச்சுட்டு இப்போ தான் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கரண்டாக ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்காக தான் வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேக் டு தி சீன் வந்துடலாம். நீங்கள் ரொம்ப பதட்டமாக உட்காந்துட்ருக்கீங்கல்ல, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே நடுங்குது. ஸோ மிஸ் வயன், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து? ஆமாம் சார். என்னாச்சு வயன்? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் இருக்கேன். ஓ, மனசு உறுத்துதோ? குற்றமுள்ள நெஞ்சில் குறுகுறுக்க தானே செய்யும் சார். சரி, அதை விடுங்க. யூ ஆர் அப்பாயிண்டட். நீங்கள் தான் இனிமேல் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட். சார் சார் ஆனால் நான் இங்கே அசிஸ்டண்ட் வேலைக்கு வரேன். ஸோ வாட் வயனா? நான் உன்னை என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன். சேலரி கூட ரொம்ப அதிகம்ப்பா. உனக்கு வேண்டானா நீ தாராளமாக இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நக்கலாக பார்த்து சிரிக்கிறாரு அந்த பர்சன். நீங்கள் உங்கள் ஃபேஸில் வேர்வை வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேஸில் உள்ள வேர்வையை தொடச்சிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காத வயனா. எப்போவுமே ஆஃபர்ஸ் நம்மளை தேடி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் சொல்கிறாரு. ஓகே சார், நான் இந்த ஜாபை ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓ குட், வெரி குட். இப்போ நீங்கள் போகலாம் மிஸ் வயன். தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் எழுந்து போகிறீங்க. இப்போ டோர் பக்கத்தில் போகிறீங்க. இப்போ டக்குன்னு அந்த பர்சன் உங்களை கூப்பிடுறாரு. வயனா, நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்து சார் சார் சொல்லுங்கள் சார். நீ வருத்தப்படுவ.
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவர் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு நீ என்ன பண்ணியோ அதுலேருந்து 100 மடங்கு வலியை நான் உனக்கு கொடுப்பேன். நீங்கள் அப்போ வந்து பயத்தோடு அவரை வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. இனிமே தான் நான் யாருன்னே நீ பார்க்க போகிற. இந்த கிம் டேயோங்கோட சுயரூபத்தையே நீ பார்க்க போகிற. நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த இடத்துலையே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. உங்களோட கால் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க மறுக்குது. நான் உன்கிட்ட தான் சொன்னேன் நீ போகலாம் அப்படின்னு அவர் சொன்னதும் நீங்கள் வந்து டக்குன்னு டோரை திறந்து வெளியே வந்துடுறீங்க. இப்போ கதவுக்கு பின்னாடி தான் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் மூச்சு விடவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே தாறுமாறாக துடிச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து இங்கே வந்து இன்டர்வியூக்காக தான் வந்திருப்பீங்க. பட் உள்ளே என்டர் ஆன உடனே அங்கே இருக்க பர்சனை பார்த்து தான் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களை கொஸ்டின் பண்ணிகிட்டு இருந்தது உங்களோட பாஸ் தான். அது வேறு யாரும் இல்லைடா, உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிம் டேயோங் தான். இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாமா? நீங்கள் 2 பேருமே யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் தான் படிச்சுட்ருக்கீங்க. எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்களும் அவங்க வந்து பேசிகிட்ருக்கீங்க. உங்களோட காலேஜ் கார்டனில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அவங்க வந்து உங்களோட தோளில் வந்து சாஞ்சு உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா அடுத்து நீ என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. பட் உங்ககிட்ட வந்து எந்த பதிலுமே இல்லை. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நான் எங்கள் அப்பா கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் தாங்க சிஇஓ. நீ சிஇஓட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோல்லேருந்து உங்களை வந்து நிமிர்ந்து செல்லமாக பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எந்த ரியாக்ஷனுமே இல்லை உங்கள் ஃபேஸில். வயனா என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப பதட்டமாக கேட்டுட்ருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கீங்க. என் கடுப்பை கலப்பாத, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். பதில் சொல்லடி, என்னாச்சுடி உனக்கு? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. என்ன விளையாடுறியா அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டே விட்டுடுறாரு. இல்லாட்டி நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், கோவத்தில் கூட இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு. ஐம் சீரியஸ் லெட்ஸ் பிரேக்கப். வேணாம், மறுபடியும் சொல்கிறேன், தேவலாம் போதும் என்னால் இனிமேல் உன்னோட இந்த முட்டாள்தனமான செயலெல்லாம் பொறுத்துட்ருக்க முடியாது. இன்றைக்கி கூட எக்ஸாம் ஹாலில் என்கிட்ட ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லிவிட்டு அவனை அடிச்சிருக்கல்ல. நான் எந்த பசங்கக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கோவமாக கேட்குறீங்க. எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா? எனக்கு உன் மேலே இல்லாத உரிமை வேறு யாருக்கிட்டே இருக்குது? நீ தான் எனக்கு எல்லாமே. நானும் உனக்கு அப்படி தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு நல்லா உன் மண்டையில் ஏற்றிக்கோ, புரியுதா? இதுக்கு மேலே சத்தியமாக என்னால் முடியாது. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலை. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுந்து அங்கேருந்து நடக்க போகிறீங்க. அப்போ எழுந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. வயன், உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். என் கையை விடு. முடியாது, நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். கையை எடுன்னு சொன்னேன். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை வந்து
இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஃபோர்ஸாக வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அவரை வந்து தள்ளி விடுறீங்க. பட் அவர் வந்து உங்களை டைட்டாக பிடிச்சிருக்காரு. உங்களால் அவரை தள்ள முடியல. நீங்கள் இப்போ வந்து டேயோட ஃபேஸ்லே ஓங்கி ஒரு அரைகிறீங்க. அவரோட கன்னத்துலேயே பலார்னு அரைகிறீங்க. அவர் வந்து அப்படியே டியரி ஐஸோட உங்களை வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஒரு தடவை சொன்னால் புரியாது உனக்கு? எனக்கு உன்னை பிடிக்கலை, நான் உன் கூட பிரேக்கப் பண்ணோன்னு சொல்கிறேன். டே வந்து அப்படியே டியரி ஐஸோடைய இப்போ உங்கள் பக்கத்தில் வராரு. உங்கள் கையை பிடிக்க வராரு. வயன் செல்லம், நான் சொல்கிறத கேளுங்க பாரு. இப்போ என்ன உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நீ நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எந்த பசங்க கூட வேணாலும் பேசு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ இஷ்டப்படி இருக்கலாண்டி. நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லாத. என்னால் தாங்கிக்க முடியாது. சரியா? சரி, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சரி, நீ இப்போ வீட்டுக்கு போ. சரியா? நாளைக்கு பேசிக்கலாம். சரி, போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டேயை வந்து உங்கள் கையை வந்து விட்டுடுறாரு. டேயாங், தயவு செஞ்சு புரிச்சுக்கோ. நான் இனிமேல் உன்னை லவ் பண்ண முடியாது. என் லைஃப்லையே நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போக போகிறீங்க. பட் அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து கெஞ்சிகிட்ருக்காரு. ரொம்ப கெஞ்சுறாரு, விட்டு போயிடாதேன்னு சொல்லிட்டு அழுது கெஞ்சிகிட்ருக்காரு. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் சுத்தமாக காதுலேயே எடுத்துக்கலை. ஓ, அப்போ என்ன பிரேக்கப் பண்ணணுன்னு முடிவோடு தான் இருக்கல? சரி, இப்போ என்ன, உனக்கு பிரேக்கப் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை பிரேக்கப் பண்ணுறதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லு. அதுதான் நான் இவ்வளோ நேரம் உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்ட்டே. இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத வேணா. எனக்கு தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேனோ அதே அளவுக்கு தான் நீயும் என்னை லவ் பண்ண. இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸுக்கெல்லாம் விட்டுட்டு போகிற ஆள் நீ கிடையாதுன்னு எனக்கு தெரியும் வேணா. அதனால் ஒழுங்கு மரியாதையாக காரணத்தை சொல்லிட்டு போ. நான் உன்கிட்ட சொன்னது தான் உண்மை. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலை. நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். அப்போது நிஜமாவே வேறு எவனுக்காக தான் என்னை பிரேக்கப் பண்ணுறியா? இதுக்கு மேலே உன்கிட்ட பேச எதுவுமே இல்லட்டி. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து போகிறீங்க. அங்கே அந்த இடத்துல முட்டி போட்டு சத்தமாக அழுதுட்ருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல நீங்கள் இப்படி பண்ணது. அவர் அழுகிற சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. இப்போது உங்கள் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அழுகிற சத்தத்தை உங்களால் கேட்கவே முடியல. அவர் அழுகிறத உங்களால் தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 2 காதையுமே நல்லா டைட்டாக பொத்தி மூடிட்டு அங்கேருந்து ஓடி போகிறீங்க. இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகிடுச்சுடா. ஸோ இப்போ வந்து மறுபடியும் அங்கே ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து அது எல்லாத்த பற்றியும் யோசிச்சுட்டு உங்கள் டெஸ்கில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ரொம்பவே ஸ்மூத்தாகவே போகுது. அவங்க வந்து உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறீங்க. எலிவேட்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எலிவேட்டர் வந்ததும் நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளாடி போகிறீங்க. லிஃப்ட் க்ளோஸ் ஆக போகிற நேரத்தில் வந்து சடனாக யாரோ வந்து லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. உள்ளாடி வந்து என்டர் ஆகுறாங்க. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் லிஃப்ட் வந்து ஸ்டாப் ஆகுறத வந்து, அதாவது லிஃப்ட் மூவ் ஆகாமல் இருக்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க. இப்போ தலையை நிமிர்ந்து பார்க்குறீங்க. லிஃப்ட்டுக்குள்ளாடி வர பர்சனை பார்த்து நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க. அது வந்து டேயாங் தான். அவர் சாதாரணமாக தான் நின்றுட்டுருக்காரு. உங்களோட ரைட் சைடில் வந்து, நீங்கள் லெஃப்ட் சைடில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ரைட் சைடில் வந்து டேயாங் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்ததுமே ரொம்ப பதட்டமாகிடுது. அவரோட தனியாக லிஃப்ட்டில் போக ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் இப்போ லிஃப்ட்லேருந்து எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன காரணத்தை சொல்லி போகிறது, இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க.
சார் சார் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க, நான் ஒரு பொருளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடி வரீங்க. அவர் வந்து லிஃப்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண விடாமல் காலால் வந்து லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. பட் உங்களுக்கு வந்து அவர் வந்து வழி விடலை. ஆமாம், என்ன மறந்த? அது அது என்னன்னா அது என் ஃபோன். ஆமாம் சார், என் ஃபோனை மறந்துட்டேன். உன் ஃபோனை மறந்துட்டியா? ஆமாம் சார், நீங்கள் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓ, ஃபோனை மறந்துட்டிங்களா? அப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் கையை பார்க்குறீங்க, உங்கள் கையில் தான் ஃபோன் இருக்குது. இப்போ தானேடா சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு நின்னீங்க லிஃப்ட்டில். அடியே கிறுக்கச்சி, இவ்வளோ கேவலமாமா போய் சொல்லுவேன்? ஃபோனை இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவனை பார்த்தது இப்படி மறந்து போய் என்னடி பண்ணி வச்சுருக்க? அச்சோ, ஒரே அவமானமாக போச்சு. இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ்குள்ளே நீங்களே உங்களை திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், என் ஃபோனு கையில் தான் இருக்குது, நான் தான் கவனிக்கலை, நான் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கேவலமாக சமாளிச்சிட்ருக்கீங்க. அது தெரிஞ்சது தானே, புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உங்களை பார்த்து சொல்கிறாரு. இவன் நம்மளை இன்டைரக்டாக லூசுன்னு சொல்கிறானோ, திமிரு பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் மைண்டில் வந்துட்டு அங்கே திட்டுறீங்க. இன்டைரக்டாக இல்லைடா, இதை விட டைரெக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது, அவர் உங்களை லூசுன்னு தான் சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ வந்து லெஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு வச்ச சொல்ல மாதிரி மூச்சு விடவே பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வயன், லைஃப் எப்படி போகுது? சார் சார் என்கிட்ட கேட்டீங்க? இல்லை, இங்கே நம்மளை தவிர இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அங்கே வந்து சொல்கிறாரு. ஓ அப்படிங்களா? சரி, ஓகே சார். என்ன நக்கலா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நல்லா தான் சார் போகுது. எப்படி நல்லா போகாமல் இருக்கும்? அதுக்கு தானே என்னை விட்டு போனேன் அப்படின்னு அவர் சொன்னதும் நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் தலையை கீழே போட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஆமாம், பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சார், பாய் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு கேட்டேன். ஆமாம், உனக்கு வர வர காது ஒழுங்காக கேட்கல போல இருக்கே, முதல்ல போய் டாக்டரை செக் பண்ணிக்கோ, சரியா அப்படின்னு வந்துட்டு அங்கே கேட்குறாரு. சார், நீங்கள் என்னோடய பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்குது. நான் உங்களோட அசிஸ்டண்ட், நீங்கள் ஏன் பாஸ். ஓ அப்படி, சரி சரி. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்ட்டு அங்கே மறுபடியும் கேட்குறாரு. சார், அதை தான் நான் உன்னோட பாஸ், நீ ஏன் பர்சனல் அசிஸ்டண்ட். எப்படி? நீ ஏன் பர்சனல் அசிஸ்டண்ட்? ஸோ என்னோடய செக்ரட்டரி பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதனால் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை சார், பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. அப்புறம் அப்படின்னு அவர் கேட்க வரதுக்குள்ளே லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சார், லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, பாய் சார், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஃப்ட்லேருந்து வெளியே வந்து ஓடி போக பார்க்குறீங்க. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐயோ, மறுபடியும் கூப்பிட்றானே, இன்றைக்கி இவன் நம்மளை விட மாட்டான் போலையே, கடவுளே உன் பிள்ளைய கூடயே இருந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாட்டே அங்கே பார்த்து திரும்புறீங்க. சொல்லுங்கள் சார், நாளைக்கு 7 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடு. 7 மணிக்கா? பட் சார், ஆஃபீஸ் 9 மணிக்கு தானே. அது மற்றவங்களுக்கு, நீ என்னோடய அசிஸ்டண்ட், நான் எப்போ ஆஃபீஸ் வரேனோ அப்போ தான் நீயும் வரணும். நாளைக்கு 7 மணிக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது, அதுக்கு தேவையான பிபிடி எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ சீக்கிரமாக வந்துடு. ஓகே சார்.
இப்போ டேயாங்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டுறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. சடனாக உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் காலர் ஐடியை பார்த்து அதுமாரி ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடுறீங்க. ஏய் மச்சி, என்ன ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு? சரி, நான் நம்ம ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக வந்து எனக்கு ட்ரீட் கொடு, சீக்கிரமாக வந்துடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறா. அது வேறு யாரும் இல்லைடா, அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மியா தான். ஓகேவா? மியா அவங்களோட நேம். ஏய் லூஸு, அவளா கால் பண்ணா, அவளா பேசுகிறா, அவளா கட் பண்ணிட்டா. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க ரோட்டில். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 6:30 ஆகிடுச்சு. நீங்கள் ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஹேய் மச்சி, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மியா வந்து உங்களை வந்து கையை காப்பிச்சு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஆப்போசிட் சேரில் வந்து அவங்கள முறைச்சிட்டே வந்து உட்காடுறீங்க. என்ன மச்சி, என்னை அப்படியே ரொமான்டிக்காக பார்க்குற? எனக்கு தெரியும்டி நான் அழகு தானே, ஏன் எப்படி பார்க்கலாமா? அதுக்காக வாயை மூடி தொலை, என் வாயில் ஏதாச்சும் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பின் உச்ச கட்டத்தில் கத்திகிட்ருக்கீங்க. ஏன் மச்சி, ஏன் இவ்வளோ ஃபயராக இருக்க? என்ன அடியாச்சு? ஏன் ஆஃபீஸில் ஹெவி ஒர்க்கா? ஆமாம், ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமூச்சு விடுறீங்க. ஹேய் என்னாடி ஃபர்ஸ்ட் டே சலிச்சுக்கிற? நான் அவனை பார்த்தேன்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜூஸை வாயில் எடுத்து குடிச்சிட்டே, எவனை? கெம்டேயா? என்ன? யாரு? டேயாங்க, உன்னோட எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொறையறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன்தான். எப்படிடி, அதுவும் 2 வருஷம் கழிச்சு? ஆமாம், அவனை நீ எங்கே பார்த்த? என்னோட ஆஃபீஸில் தான். உன் ஆஃபீஸ்லையா? அவன் என்னடி பண்ணிகிட்டு இருந்தான்? கண்டிப்பாக அவனுக்கு இருக்க வசதிக்கு உன்னோட கொலிடாக இருக்க மாட்டான். அவன் என் கொலிட் இல்லடி, என் சிஇஓ. நான் அவனோட பர்சனல் அசிஸ்டன்ட். மியா கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை, வாயை பிறந்தவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஹேய் மியா, எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மியா கையில் வந்து அடிக்கிறீங்க. பொலிக்குதுடி. ஆமாம், எப்படிடி உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்போவும் சிஇஓ. ஐயோ கடவுளே, என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சரி, அவன் உன்னை பார்த்ததும் சந்தோஷப்பட்டானா, கோவப்பட்டானா, இல்லை கண்டுக்காமல் இருந்தானா? என்னதான் ஆச்சு ஸ்டார்டிங் டு எண்டு? என்ன ஆச்சுன்னு சொல்லு, எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குடி. நீங்கள் அப்படியே ஸ்டார்டிங் டு எண்ட், மார்னிங் இன்டர்வியூலேருந்து லிஃப்ட் மேட்டர் வரைக்கும் சொல்லி முடிக்கிறீங்க. இப்போ ஈவினிங் நடந்த வரைக்குமே. ஹேய், உன் கதையை கேட்டால் ஏதோ ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரியே இருக்குடி, என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆமாம், நீ எப்படிடி இவ்வளோ நடந்த அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்ருக்க? என்னடி பண்ண சொல்கிற? அவனை பார்த்ததும் கிடச்ச வேலையை தூக்கி போட்டுட்டு வர சொல்கிறியா? உனக்கு தெரியும் இந்த வேலை எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. சரி, இப்போது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. தெரியலடி, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அவனை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. வயன், நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளு. கடவுளாக பார்த்து உனக்கும் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் டி, இந்த வாட்டியும் அங்கே விட்டுறாத. அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. என்னடி விளையாடுறியா? உனக்கே தெரியும் எதுக்காக நான் அவனை விட்டு போனேன்னு. திரும்பவும் எந்த முகத்தோடட்டி
நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேடான ஒரு ஸ்மைலோடையே சொல்கிறீங்க. அப்போது நிஜமாகவே நீ மூவ் ஆன் பண்ணிட்டியா வயன்? கண்டிப்பாக கிடையாது. நான் அவனை லவ் பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பர்சன் அவன் மட்டும்தான். அவனாக மட்டும்தான் இருக்கணும் வயன். கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைக்க முடியாது. நீ அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அவன் கண்டிப்பாக அவனை புரிஞ்சுப்பான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இல்லடி, முடிஞ்சு போன உறவு முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இனிமேல் அதை பற்றி பேச எதுவுமே இல்லை. சரிடி, ரொம்ப டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. இல்லையாவும் சரின்ற மாதிரி தலையசைக்கிறாங்க. இப்போது அப்படியே உங்கள் சீனை வந்து கட் பண்ணிவிட்டு டேங்க்கு போயிடலாமா? இங்கே டேங்கோட வீட்டில் தான் அவரோட ஃப்ரெண்டோட உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. நல்லா சரக்கு அடிச்சிட்ருக்காரு. ஃப்ரெண்ட் வந்து ஜிம்மின் தான். ஓகேவா? டேயாங்கா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து டேங்கிட்ட கேட்குறாரு. தெரியலடா, மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருத்தம், ரொம்ப கோவம், எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இருக்குது மச்சி. என்னடா சொல்கிற? ஏன், என்னாச்சு வயன் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாரு. வயனா? நம்ம வயன் பற்றியா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறாரு. ஏன், வயனுக்கு என்னாச்சு? ஆமாம், அவளை பார்த்தியா? ஆமாம். எங்கே பார்த்த? அவள் உன்னை பார்த்தாளா? ஆமாம், நான் பேசினேன். என்னோடய ஆஃபீஸில் என் அசிஸ்டன்ட். டேய், என்னடா சொல்கிற? நிஜமாவா? ஆனால் எப்படிடா? தெரியல மச்சி. டேயாங்க, உண்மையே சொல்லு, நீ தான் ஏதாச்சும் பண்ணி உங்ககிட்ட வர வச்சியா என்ன? சத்தியமாக இல்லைடா. எனக்கே இன்டர்வியூ லிஸ்ட்டில் அவள் நேம் பார்த்ததும் தான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதான் எதை பற்றியும் யோசிக்காமல் அவளை செலக்ட் பண்ணிட்டேன். ஆமாம், அவள் உன்னை பார்த்ததும் என்ன ரியாக்ட் பண்ணா? ரொம்ப சந்தோஷப்பட்டாளா? உன்னை ஓடி வந்து ஹக் பண்ணி சாரி கேட்டாளா? என்னாச்சு சொல்லுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறாரு. இல்லை மச்சி, இப்போது டேயோட கண்ணு வந்து லைட்டாக கலங்க ஆரம்பிக்குது. என்னை பார்த்து அதிர்ச்சியாக நின்னா மச்சி. ஆனால் அவன் முகத்தில் துளி அளவு கூட சந்தோஷம், லவ்வோ இல்லை. என்னை விட்டு போகும்போது எப்படி போனாலோ அதே மாதிரி தான் இருக்கா. என்னடா சொல்கிற? அது மட்டும் இல்லைடா, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டா என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்கிறா. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. சரி விடுடா, எல்லாமே சரியாகிடும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல மச்சி. வயன் எப்படிடா இப்படி மாறிட்டா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயன் ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவள் உன்னை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணா. ஆனால் உன்னை அவள் இந்த மாதிரி சில்லியான ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல மச்சி. இல்லை மச்சி, கண்டிப்பாக அந்த காரணத்துக்காக அவள் என்னை பிரேக்கப் பண்ணலை. வேறு ஏதோ இருக்குடா. ஆனால் காரணம் என்ன வேணா இருக்கட்டும், அவள் என்னை விட்டு போயிட்டா. என்னை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. அவளால் நான் பட்ட கஷ்டம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பல மடங்கு வழியை நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னுட்டு அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்காரு. டேய், நீ இந்த ஸ்டோரியோட ஹீரோடா, ஏன்டா வில்லன் மாதிரி பேசிகிட்ருக்க? ஏன் இன்னும் நீ என்ன லவ் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், நான் லவ் பண்ண ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொண்ணு அவள் தான். அவளாக மட்டும்தான் இருப்பாள். ஆனால் அவள் எனக்கு வேண்டாம். லீவ் வயன், யூ வில் ரிக்ரெட்
அப்படின்னு டேயாங் வந்து ரொம்ப கோவமாக சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ டேயாங் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். அவரோட ஃபுல் நேம் வந்துட்டு கிம் டேயாங், ஓகேவா? அவருமே மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு கரண்டாக வந்து அவங்க அப்பாவோட கம்பெனியை தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. கிம் ஃபேமிலி ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி. பணம், பேர் எல்லாத்துலேயுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு பீப்புள் தான். அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், பட் ரொம்ப நல்ல பையன். ஸோ இப்போ பேக் டு தி சீன் வந்துடலாமா? இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாம் சவுண்ட் வந்து உங்கள் காதை கிழிக்குது. நீங்கள் மெதுவாக சோம்பல் முடிச்சுட்டே எழுந்து பார்க்குறீங்க. இப்போ டைமை பார்க்குறீங்க, கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. ஐயோ, டைம் 6:30 ஆகிடுச்சி, இவன் வேறு 7 மணிக்கு ஆஃபீஸ் வர சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவசரமாக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. 10 மினிட்ஸ் லேட்டாக தான் ஆஃபீஸ் வரீங்க. இப்போது உள்ளாடி போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்களை தவிர யாருமே இல்லை. நீங்கள் டேயாங் ஆஃபீஸ் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க, பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ லைட்டாக டோரை திறந்து உள்ளாடி எட்டி பார்க்குறீங்க, பட் ஆஃபீஸ் ரூமில் வந்து யாருமே இல்லை. ஸோ அவர் இன்னும் வரலன்னு உங்களுக்கு தெரியுது. அப்பாடா, இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேபினில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா? இப்போ மீட்டிங்க்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 8:30 ஆகிடுச்சு, பட் இன்னுமே டே வந்து வரல. நம்மளை 7 மணிக்கு வர சொல்லிவிட்டு இவன் எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ டைம் வந்து 9:30 ஆகிடுச்சு. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் டே அவங்க இன்னுமே வரல. உங்களுக்கு டைம் ஆக ஆத்திரம் பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ டைம் வந்து 10 ஆகிடுச்சு. டேயாங் வந்து இப்போ ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுறாரு. நீங்கள் அவரை கொலை வெறையோட முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை கண்டுக்காமல் அவரோட கேபின்குள்ளே போயிடுறாரு. நீங்கள் இப்போ அவரோட கேபின் டோரை வந்து போய் நாக் பண்ணுறீங்க. கமென். நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க. அவர் வந்து உங்களை உள்ளே கமென்னு சொல்லிட்டார்ல. ஸோ நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க. போய் ஃபைலை வந்து டொம்முன்னு டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப கோவமாக கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன் சார்? ப்ளீஸ் சார், நீங்கள் தானே சொன்னீங்க 7 மணிக்கு வர சொல்லி. அப்புறம் ஏன் சார் லேட்டாக வந்தீங்க? ஓ அப்படியா, நானா சொன்னேன்? சாரி வயன், மறந்துட்டேன். ஆமாம், எதுக்கு வர சொன்னேன்? சார், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ சீக்கிரமாக வந்துடுன்னு நீங்கள் தான் சார் சொன்னீங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமல் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓ ஆமாம், நான் தான் சொன்னேன். ஆமாம் வயன், மீட்டிங் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எப்படி சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? ஆமாம், நான் தான் உங்கள் அசிஸ்டண்ட். அவங்க மீட்டிங் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அதான் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன்ல, போய் வேலையை பாரு. ஸோ ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இட்ஸ் யோர் கம்பெனி அண்ட் யூ ஆர் தி CEO. ஸோ பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் சேர்த்து வச்சு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. என்ன பழி வாங்குறதுக்காக இந்த மீட்டிங்கை நீங்கள் கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். என்ன சொன்ன? உன்னை பழி வாங்குறதுக்காக நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணேன்னா? இங்கே பாரு, நீ அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, புரியுதா? யூ மே கோ. நீங்கள் வந்து அப்படியே அவரை முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. இப்போ லாஸ்ட் டைம் அவரை முறைச்சிட்டு கேபினை விட்டு வெளியே போகிறீங்க. வயன் அப்படின்னு அவர் வந்து உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நக்கலாக வந்து ஸ்மோக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட உங்கள் கேபினில் போய் உட்காடுறீங்க. கேபினுக்கு போய் வந்து பார்க்குறீங்க. இப்போ உங்கள் டெலிஃபோனுக்கு வந்து, அதாவது உங்கள் கேபினில் இருக்கல டெலிஃபோன், அதுக்கு வந்து கால் வருது. வயன் கேபினுக்கு வா
அப்படின்னு டேயாங் வந்து சொல்லிவிட்டு காலை வந்து கட் பண்ணிட்டுறாரு. நீங்கள் அவர் கேபினுக்கு நோக்கி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவரோட கேபினுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் கோவொர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்குது. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு எந்த லிஃப்ட்ஸுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது உங்கள் காதில் வந்து விழுது. நீங்கள் இதையும் கண்டுக்காமல் அப்படியே அவரோட கேபினுக்கு வந்து போகிறீங்க. கமென் அப்படின்ட்டு அவங்க சொன்னதுமே நீங்கள் வந்து உள்ளாடி போகிறீங்க. வா வயன், உனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஸோ இதெல்லாம் என்ன ஃபைல்ஸ்? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு. இதை மிஸ்டர் ஹன் கிட்டே கொடுத்துரு, 5th floor. இதை மிஸ்ஸஸ் ஷாலு கிட்டே கொடுத்துரு, 8th floorல இருக்காங்க. ஓகேவா? அப்புறம் இந்த க்ரீன் ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க மிஸ்டர் யான் கிட்டே கொடுத்துடு. அப்புறம் அந்த எல்லோ ஃபைலை வந்து 12th floorல இருக்க மிஸ்டர் ஜூட் கிட்டே கொடுத்துடு. அப்புறம் பக்கத்தில் இருந்து நான் சொன்னவங்க கிட்டே இருந்தெல்லாம் சைன் வாங்கிட்டு வா. புரியுதா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே டேங்க வந்து பார்த்து முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் சொல்கிறத கேட்டதுமே உங்களுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பில்டிங்கில் இந்த பில்டிங்லேயே டோட்டலாக 13 floor இருக்குது. அவர் கிட்டத்தட்ட உங்களை வந்து மேலே கீழே வந்து நிறைய வாட்டி அலைய வைக்கிற மாதிரி தான் இருக்குது. சார், எல்லாமே இப்போவே வேணுமா சார்? ஆமாம் வயன், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சீக்கிரமாக போய் சைன் வாங்கிட்டு வா. ஆனால் சார், வெளியே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எந்த லிப்ஸுமே ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ வாட் வயன், ஸ்டெப்ஸ் ஏறி போய் கொடுத்துட்டு வா. சார், எல்லா ஃப்ளோர்லேயுமே எப்படி சார்? அப்போ என்ன போக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி டேங் கேட்குறாரு. இல்லை சார் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்புகிறீங்க. டேங் வந்து உங்களை பார்த்து வயன் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து அவரை புரியாமல் பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் வேணும்னு தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. லிஃப்டையுமே அவர் தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாரோன்னு உங்களுக்கு வந்து தோணுது. வயன், ஒரு விஷயத்தை மறந்துடாத. எல்லார்கிட்டையுமே நீயே போய் சைன் வாங்கணும். யார்கிட்டையும் கொடுத்து விடக்கூடாது. புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் வந்து ஃபைல்ஸை வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அவரை மறைச்சிக்கிட்டே வெளியே வரீங்க. இப்போ நீங்கள் வந்து 1st floorல இருக்க மிஸ்டர் ஹன் கிட்ட தான் போய் சைன் வாங்குறீங்க. ஸ்டெப்ஸில் ஏறி தான் போகிறீங்க. இப்போ வந்து மிஸ்டர் யான் கிட்ட சைன் வாங்க போகிறீங்க. அது வந்து 5th floorல இருக்குது. ஸோ மறுபடியுமே ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிறீங்க. இப்போ மிஸ்டர் யான் கிட்டேயுமே சைன் வாங்குறீங்க. இப்போது 8th floorக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, தலை சுற்றுது. பிகாஸ் மார்னிங்குமே நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்கள்ல, அதனால் இப்போ உங்களுக்கு ரொம்பவே தலை சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 12:30 ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டெப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏறி போயிட்டுருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சு இறைக்குது. இப்போ மெதுவாக எழுந்து மறுபடியும் 8th floorக்கு வரீங்க. இப்போ மிஸ்ஸஸ் ஷாலு கிட்ட சைன் வாங்குறீங்க. மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க. ரொம்பவே மெதுவாக போகிறீங்க. பிகாஸ் உங்களால் சுத்தமாக முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. இப்போ 12th floorல போய் மிஸ்டர் ஜோர் கிட்ட சைன் வாங்குறீங்க. சைன் வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸ் பாய் உங்களை கூப்பிடுறான். நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி கீழே போக போகிறீங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் பாய் வந்து உங்களை கூப்பிடுறான். மேடம், என்னாச்சு? ஏன் ஸ்டெப்ஸில் போகிறீங்க? லிஃப்ட் ஒர்க் ஆகலைண்ணா, அதான். லிஃப்ட் இப்போ சரி பண்ணிட்டாங்க மேடம், நீங்கள் லிஃப்ட்லேயே போகலாம் அப்படின்னு வந்து அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து பெருமூச்சு விட்டுட்டு ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ மறுபடியுமே லிஃப்ட்டில் தான் இறங்கி போயிட்டுருக்கீங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக 1:15 AM வந்து ஆகிடுச்சு. டேங் ஒரு டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. டேங் வந்து கமென் அப்படின்னு அவர் சொன்னது. நீங்கள் மெதுவாக அவரோட டேபிள் பக்கத்தில் போய் ஃபைலை வந்து டேபிள் மேலே வைக்கிறீங்க.
என்ன வயன், நான் உன்கிட்ட என்ன டைம் காண்பினேன், நீ என்ன டைமுக்கு வந்திருக்க? சாரி சார். சாரி எனக்கு வேஸ்டான டைமை எனக்கு திருப்பி கொடுக்க போகுதா என்ன? இடியட். ஒரு வேலையை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டியா? வேலை செய்ய பிடிக்கலைன்னா இதுக்காக நீ எல்லாம் வேலைக்கு வர? பேசாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்ல வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் கையை ஸ்டாப் பண்ணுற மாதிரி காட்டி போதும் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. டேங் வந்து உங்களை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாரு. என்னடா என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? உன்கிட்ட வேலை பார்த்தா என்ன உன் அடிமைன்னு நினச்சியா? உன் அடிமையாடானா? வயன், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யாருடா நீ? டேயாங் தானே? சாரி தி கிரேட் கிம் டேயாங் தானே நீ? டேயாங் தானேடா? தெரிஞ்சு தான் பேசுகிறேன். என்ன என்னடா பண்ணுவ? என்னை வேலையை விட்டு தூக்கிடுவியா? உன்கிட்ட அடிமை மயிர் மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நான் ரோட்டில் போய் பிச்சை எடுப்பேன். நானும் உன்னை பாஸ்டில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நீ சொன்னதெல்லாம் கேட்டு பொறுமையாக போனால் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. இங்கே பாரு, என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தான் உங்கள்கிட்ட வேலை பார்க்கணுன்னா அப்படிப்பட்ட வேலை மயிரை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புகிறீங்க வெளியே போகிறதுக்காக. பட் அங்கே உங்கள் 2 பேர் தவிர தேர்ட் பர்சன் ஒருத்தர் வந்து உட்காந்து இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி கலந்த பயத்தோடு பார்க்குறாங்க. பட் உங்கள் கண்ணில் அந்த பர்சன் மேலே இருக்க கொலை வெறி தான் கண்ணில் தெரியுது. வயன், நீ எப்படிங்க, அதுவும் டே ஆஃபீஸில்? லில்லி, ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. நாளைக்கு வந்து நம்ம ஆரமோட பர்த்டே. ஒன் ஷாட் வந்து ஆரமோட ஒன் ஷாட் வந்து இன்னுமே ரெடி ஆகலை. முடிஞ்ச வரைக்கும் நான் நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். போட முடியுமான்னு தெரில. ஸோ இந்த வீடியோலேயே நான் ஆரம்புக்கு வந்து விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி பர்த்டே நம்ஜுனா. இந்த உலகத்தோட எல்லா ஹாப்பினஸுமே உனக்கு கிடைக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாதியில் தான் முடிச்சிருக்கேன், இனிமேல் தான் ஸ்டோரியே இருக்குது. ஸோ வேணும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பை பாய், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கடா. பை பாய்.